संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। श्रीगुरुं विबुधं रामकृष्णानन्देति कीर्तितं प्रणमामि दयासिन्धुं विज्ञानानन्दभास्करम्। சசி மகாராஜ் மேலே இந்த ஸ்லோகம் கருணைக்கடலும் ஞானத்திலும் ஆனந்தத்திலும் சூரியனாக திகழ்பவர், அறிவில் சிறந்தவர், ராமகிருஷ்ணானந்தர் என்ற பெயரில் போற்றப்படுவருமாகிய ஸ்ரீ குருவை வணங்குகிறேன். அந்த ஒப்பற்ற சசி மகாராஜ் அவர்களுடைய 163வது பிறந்த தினம் இன்று காலையிலிருந்து விமரிசையாக கொண்டாடப்பட்டது. யாரோ சுவாமி சொல்லிட்டு இருந்தார், வருண பகவான் அவருடைய ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் மிக சிறப்பாக நடந்தது. எல்லோரும் பக்தி சிரத்தையுடன் இந்த பூஜையில் கலந்து கொள்ள முடிந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர். அவதார புருஷர்கள் அடிக்கடி வருவது கிடையாது. இப்போ காலத்தின் தேவையை பூர்த்தி செய்ய வருபவர்கள். அப்படி இந்த நவீன யுகத்திற்கு தேவையான செய்தியை வழங்க ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். அவருடைய செய்திகளாக பல விஷயங்களை நாம் கூற முடியும். இருந்தாலும் முக்கியமாக 2 விஷயங்கள், 2 செய்திகள் அதை இந்த உலகத்திற்கு வழங்க வந்தார். சுவாமி விவேகானந்தர் மூலமாக அதை உலகத்திற்கு வழங்கினார் பார்க்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை தட்சிணேஸ்வர காளி கோவிலில் கழித்தார். நமக்கெல்லாம் தெரியும். அங்குதான் அவருடைய ஆன்மீக சாதனைகள் எல்லாம் இடம்பெற்றன. கடைசி ஒரு வருஷம் சொல்லலாம், தட்சிணேஸ்வரத்திற்கு வெளியிலே அவர் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தட்சிணேஸ்வரத்திலே காளி கோவிலை மையமாக வைத்து வாழ்ந்தார். தன்னுடைய சாதனைகள் எல்லாம் செய்தார். ஆனால் பார்க்கிறோம், அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் என்பவை இந்து சமயத்திற்குள் அடைபட்டு விடாது, அதை தாண்டிய நிலையில் மற்ற சமயங்களெல்லாம் இறைவனை எப்படி அழைக்கின்றன, இறைவனை அடைவதற்கு எப்படி வழிகாட்டுகின்றன, என்ன அனுபவங்களை தருகின்றன, இதெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக பெற்றார். சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ண பற்றி கூறும்பொழுது, அவதார வரிஷ்டர் என்று கூறும்பொழுது இதை மனதில் வைத்து தான் சொன்னார். மற்ற அவதார புருஷர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாதையை,
ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக வந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே, ஒரு காலப்பகுதியிலே, ஒரு இடத்திலே வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்தார்கள் பார்க்கிறோம். காலப்போக்கில் அவரது செய்திகள் மற்ற இடங்களே பரவின. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையின் சிறப்பு, அவருடைய செய்தியின் சிறப்பு என்னென்றால், எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியதாக, எல்லா தத்துவங்களையும், எல்லா சிந்தனைகளையும், எல்லா வழிபாட்டு முறைகளையும் ஒருங்கிணைப்பதாக அவருடைய வாழ்க்கையின் செய்தியும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த காலப்பகுதியில் நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய, பிறருக்கு எடுத்து கூற வேண்டிய, எங்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மகத்தான செய்தி இன்றைக்கு இதுதான். இதை சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிகாகோ நகரத்திலே நடைபெற்ற சர்வமத மகாசபையிலே பேசியதன் வாயிலாக இன்றைக்கு இது உலகம் முழுவதும் அறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் போதாது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்தால் இன்னும் போய் சேரலை, இன்னும் முழுமையாக சேரவில்லை, இன்னும் மக்களுடைய மனதிலே அது இன்னும் ஒன்றவில்லை என்று தெரிகிறது. ஆனால் இதை தவிர வழி கிடையாது. இது ஒன்று தான் ஸ்ரீராமர் காட்டியிருக்கக்கூடிய ஒரே வழி. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் பேசும்பொழுது இந்த செய்தியை சொல்கிறார். இந்த சர்வமத மகாசபை உலகிற்கு எதையாவது எடுத்துக்காட்டி இருக்கிறது என்றால் அது இதுதான். புனிதம், தூய்மை, கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவின் தனி சொத்து அல்ல என்பதையும், ஒவ்வொரு மத பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது. ரொம்ப ஒரு முத்தாய்ப்பான செய்தியாக சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் இதை எடுத்து கூறினார். எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ சமய பிரிவுகள், அதனுடைய பிரதிநிதிகள்லாம் வந்து தங்களுடைய சமயத்தின் பெருமையை, தங்களுடைய கருத்தின் உயர்வை எல்லாம் அங்கு நிலைநாட்ட வேண்டும் என்று வந்தார்கள். இந்து சமயத்தின் பிரதிநிதியாக சென்ற சுவாமி விவேகானந்தரோ எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் உரித்தான, அதுதான் இங்கே இருக்குது. எல்லாருக்கும் உரித்தானது. இவர் சொன்ன கருத்து வெளியில் இல்லை, இது எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறது. யாராவது எனக்கு தான் அன்பு சொந்தம், எனக்கு தான் புனிதம் சொந்தம், எனக்கு தான் கருணை சொந்தம் என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. அதான் சொல்கிறார், இவை உலகின் எந்த ஒரு பிரிவின் தனி சொத்து அல்ல. ஆகவே ஒவ்வொரு காலப்பகுதியிலே தோன்றிய ஒவ்வொரு மகானும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மகத்தான பண்புகளை வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். மனிதனை மதத்தினாலோ ஜாதியினாலோ இல்லை மொழியினாலோ வேறெந்த பிரிவுக்குள்ளோ அடக்கி அப்படி அவனை காணாது அவர்களையெல்லாம் தெய்வத்தின் சொரூபங்களாக காணக்கூடிய அந்த உயர்ந்த மகான்கள் எல்லா இடத்திலையும், எல்லா காலத்திலையும், எல்லா இடங்களிலும் தோன்றியிருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஆகவே ஒரு சமயத்தின் இறுதி என்பது கடவுள். கடவுள் என்றால் என்ன? எல்லாருடைய உள்ளத்திலையும் கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் எப்படி தோன்றுகிறார்? இந்த உயர்ந்த பண்புகளாக. அன்செல்ஃபிஷ்னஸ் நம்ம சொல்கிறோம். அன்செல்ஃபிஷ்னஸ், தூய அன்பு, அதுதான் கடவுள். ஆகவே இந்த உயர்ந்த பண்புகள் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுத்துவது என்பதை ஒவ்வொருவரும் ஒரு விதமாக எடுத்து கூறியிருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அவருடைய மொழியிலே, பாதையிலே,
மற்ற சடங்குகளிலும் மற்ற விஷயங்களிலேயும் வேறுபாடுகள் இருந்தாலும் குறிக்கோள் என்பது ஒன்று தான். சுவாமி விவேகானந்தர் இடத்துலையும் சொல்வார், மை அம்பிஷன் லைஃப் இஸ் we want to take mankind to a place where there is no Quran, no Bible, no Veda. வேதங்களும் பைபிளும் குரானும் இல்லாத ஒரு இடத்துக்கு மனித குலத்தை அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அது என்ன இடம்னா அதுதான் அன்பு நிலை. yet it is to be achieved through Quran. நீ குரானையோ பைபிளையோ வேதங்களையோ இதெல்லாம் பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் அதில் முடங்கிடக்கூடாது. அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த அன்பு நிலை. அன்பு சிவம் இரண்டு என்பவர்கள் அறிவில்லாதவர்கள். இதெல்லாம் ஞானிகளெல்லாம் ஒரே மாதிரி தான் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி யூனிவர்சல் ரிலிஜன் சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார். உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு கருத்து, இறைவன் என்பவன் உலகம் முழுமைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவன், சொந்தமானவன். பெயரிலே தான் வேறுபாடுகள், பெயரில் தான் வேறுபாடுகள். ஸ்ரீராமகிருஷ்ணன் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக திருப்ப திரும்ப சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு அவதார புருஷனும் இந்த மாதிரி சாதனை செய்ததல்ல. சாதனை செய்து எந்த ஒரு மகத்தான லட்சியத்தை இதுவரைக்கும் யாரும் வெளிப்படுத்தலை. இது ஒரு காலத்தின் தேவை என்பதனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்தார். இதை அவர் சாதனை செய்து இதை எடுத்து காட்டுகிறார். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்தார் என்று சொல்ல முடியாது. அவருடைய இறைவன் மீது அவர் கொண்ட காதல் என்பது, அப்போ இதே அம்மா ஒன்று மற்றவர்கள்லாம் எப்படி வழிபடுகிறார்கள், இப்படித்தான் அவர் இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர் இந்த செய்தியை சொல்கிறார். ஒரு இடத்துல ஒருத்தன் தண்ணி எடுத்து ஜலம் என்கிறான், அதே குளத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் இறங்கி பானி என்கிறான், இன்னொருத்தன் அதில் இறங்கி வாட்டர் என்கிறான். எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார் பாருங்க. பேரில் வேறுபாடு, அதை பருகிய விதத்திலே வேறுபாடு. ஆனால் எல்லாருக்கும் தாகம் தீர்ந்தது, அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே மாதிரியான அனுபவம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சின்ன 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 உதாரணங்கள் மூலமாக அவ்வளோ அற்புதமாக சொல்கிறார். ஆகவே இறைவன் என்பவன் அப்படி அவனுக்கு எல்லையை போட முடியாது. அப்படி அந்த இறைவனை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லையற்ற இறைவனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணன் வேடிக்கை சொல்வார், சாராய கடைக்கு போனால் அவனுக்கு ஒரு கிளாஸ் இருந்தால் போதும், அதுவே போதையேறும். நீ போய் அந்த சாராய கடையில் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. சமுத்திரம் இருக்குது, நீங்கள் கையில் கொண்டு போகிற பாத்திரத்திற்கு ஏற்றவா தான் தண்ணி அள்ள முடியும். டம்ளர் கொண்டு போனால் டம்ளரில் தண்ணி, கூஜா கொண்டு போனால் கூஜாவில் தண்ணி, ஆனால் எல்லாம் ஒரே தண்ணி தான். ஸோ இறைவன் எல்லையற்ற அந்த இறைவனை முழுமையாக வெளிப்படுத்தியவர்கள் இந்த இன்னைக்கு யாருமே கிடையாது. வேதங்கள் கூட ஏதோ கோடிட்டு காட்டுகின்றன. இறைவனை குறித்த பிரம்மத்தை குறித்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் சும்மா கோடிட்டு காட்டிருக்கலாம். இது மாதிரி இது போல் அது போல் இது போல் அவ்வளோ. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ல, இந்த உலகத்திலேயே எச்சில் படாத ஒரு வார்த்தை ஏதாவது இருக்க முடியும் என்றால் அது பிரம்மம். எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம், எல்லாவற்றையும் விளக்கி விட்டோம். ஆனால் பிரம்மம் என்றால் என்ன, இது வரைக்கும் ஏதோ அப்படி சொல்கிறோம், அது முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. அப்போ இது மாதிரி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த மாதிரி சமயங்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாடு இன்றைக்கு ரொம்ப அவசியம். மக்களிடையே வேறுபாடுகள் இருப்பது என்பது அது இயற்கையின் நியதி. இயற்கை என்றாலே வேறுபாடு தான். ஆகவே இந்த இயற்கை முழுவதுமே வேறுபாடுகள் நிறைந்தது. ஆனால் இந்த வேறுபாடுகளின் ஊடாக ஒரு ஒற்றுமை என்பது இருக்கிறது. அந்த ஒற்றுமை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, எப்படி அணுகுவது, எப்படி அனுபவிப்பதுன்னு தான் அதை சொல்லிட்டார்.
புனிதத்தின் மூலமாக, தூய்மையின் மூலமாக, கருணையின் மூலமாக இப்படி நாம் வெளிப்படுத்தலாம், அனுபவிக்கலாம். அப்படி அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு மகத்தான செய்தியை ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அவதாரத்தில் இது ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. சுவாமி விவேகானந்தர் எனது குருநாதர்னு ஒரு ஸ்பீச் இருக்குது. அதாவது குருநாதர் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் பற்றி 2 இடங்களில் பேசியிருக்கார். அதெல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருக்காள், சிறிய புஸ்தகம். அதில் கடைசியில் சொல்வார், திஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் மை மாஸ்டர் என்று. இதுதான் நவீன உலகிற்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தி. இதே தான் ஏற்கனவே சொன்னதுன்னு சொல்கிறார். மத கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ வழிபாட்டு தலங்களையோ கோவில்களையோ ஒரு பொருட்டாக கருதாதீர்கள். மனிதனின் சாரமாக உள்ள, அவன் மனதில் புதைந்துள்ள என்னது? தெய்வீகம். மனிதனில் சாரமாக உள்ள, அவனு மனதில் புதைந்துள்ள தெய்வீகத்துடன் ஒப்பிடுகையில் இந்த கோவிலோ சடங்கோ புஸ்தகமோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, முக்கியமே அல்ல. இந்த தெய்வீக ஆற்றலை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு அவன் சக்தி உடையவன் ஆகிறான். எனவே முதலில் அதை அடைய பாடுபடுங்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். ஏனெனில் எல்லா மத கொள்கைகளிலும் சில நல்ல அம்சங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. மதம் என்பது வெறும் வார்த்தையோ பெயரோ அல்லது பிரிவோ அன்று. அது ஆன்மீக அனுபூதி என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் காட்டுங்கள். எனவே எனது குருநாதரின் செய்தி இதுதான். ஆன்மீகவாதி ஆகுங்கள், பேருண்மையை உணருங்கள். ரொம்ப அற்புதமாக முடிக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான செய்தி இது வரைக்கும் அதை திரும்ப திரும்ப வேதங்களில் உபநிஷத்தில் இருக்குது, ஆனால் மறைந்து கிடந்தது. இப்போ வெளியில் கொண்டு வந்து அந்த உலக அரங்கின் அந்த சபையில் இருந்து அவர் இந்த செய்தியை விடுத்தார். இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இதை கேட்கிறார்கள், எல்லா இடத்துலையும் கேட்கிறார்கள். அவர்களெல்லாம் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள், மாறத் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இன்னும் அந்த மதவெறி என்பது இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நல்ல விஷயங்களை எல்லாரும் ஒரே சமயத்தில் உடனடியாக ஏற்பது என்பதை நாம் உலகத்தில் பார்க்க முடியாது. ரொம்ப காலம் பிடிக்குது. மக்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக இது ஒரு மகத்தான செய்தி. இந்த செய்தி வழங்கத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். அவர் சுவாமிஜி சொல்றார், அவர் வங்காளத்துக்கு மட்டும் சொந்தம் அல்ல, ஏதோ குறிப்பிட்ட பிரிவில் இந்த சீடர்கள் மட்டும் சொந்தம் அல்ல. ஆனால் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் யாரும் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே அவரோடு இருந்த மக்கள் இந்த ஒரு மகத்தான ஒரு உண்மையை யாரும் அப்போது தெரிந்திருக்கவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார், நாம் பார்த்த புண்ணியம் செய்தோம், அவருடைய ஆன்மீக எழுச்சியெல்லாம் பார்த்தோம், அவர் பரவசத்தில் ஆடுவதை என்ன நம்ம செய்த புண்ணியம் என்ன என்று, புண்ணியம் என்ன பண்ணோம் என்று அவர்களெல்லாம் சந்தோஷத்தில் இருந்தார்கள். அவர் மாதிரி நாமும் இறைவனை அழைக்க வேண்டும், சாதனை செய்ய வேண்டும், இப்படித்தான் எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் ஒருவர் மட்டும்தான் ஸ்ரீராமகிருஷ்ணரோடு, ஆனால் அவர் அதுக்காக வந்தவர் அல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் அழைத்து வந்தார். அவர் தான் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர் என்பதனால ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணரை வங்காளத்துக்குள்ளே வச்சு பூட்டிட போகிறாங்களே, 4 சுவருக்குள்ளே வச்சு பூட்டிட போகிறாங்களே. ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அப்படி அவர் ஒரு மகான்.
இந்தியாவிலே எத்தனை மகான் தோன்றிருக்கார், அப்படி அவரும் ஒரு மகான் என்று நினைத்து அவரை, அவருடைய பெருமையை, அவருடைய முக்கியத்துவத்தை, அவருடைய செய்தியை உலகத்திற்கு செல்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பாடுபடுறார். சுவாமி விவேகானந்தருடைய கடிதங்களை நாம் வாசித்து பார்க்கணும். தன்னுடைய சகோதர சீடர்களுக்கு எழுதுகிற கடிதத்திலே அவர் இந்த செய்தியை கொண்டு போன, அதுதான் அவங்களுடைய முதல் வேலை. சொல்கிறார் பாருங்க, ஸ்ரீராம் உயிர்களிடம் கருணை கொண்டு வேலை செய்பவனே ஸ்ரீராமகிருஷ்ணனின் மகன், மற்றவர்கள் அற்பர்கள். எல்லாம் எப்படி எழுதுகிறார் ஸ்ட்ராங்காக. அனுகூலமான இந்த வேளையில் வரிந்து கட்டிக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று வீடு வீடாக சென்று அவரது உபதேசத்தை பரப்புபவனே எனது சகோதரன், அவரது புதல்வன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் இருக்கும்போதே அவருக்கு அந்த இதெல்லாம் வந்து விடுகிறது, புரிந்துணர்வு இதெல்லாம். தன்னுடைய எதிர்கால திட்டம், தன்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக எல்லாம் தெளிவாகி விட்டது. அமெரிக்காவுக்கு போன உடனே இன்னும் அவர்களுடைய ஒரு சங்கமாக இருந்து அவர் வேலை செய்யலாம் பார்த்து இன்னும் உற்சாகமடைந்து, இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வேணும், மகத்தான காரியத்தை தனி மனிதனால் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வேணும், அது ஆரம்பிக்க வேண்டும். அங்கே உக்காந்துட்டு ராத்திரியும் பகலும் தன்னுடைய சகோதர சீடர்களுக்கு பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள். திட்டு தான் அதில் அதிகம். அவர் சொல்கிறார், இதை திட்டுறார் பாருங்க, யாரால் இது முடியவில்லை. இது சசி மகாராஜுக்கு எழுதினது. பாவம், சசி மகாராஜ் முன்னிறுத்தி நம்ம எல்லாருக்கும் எழுதியிருக்கிறார். யாரால் இது முடியவில்லையோ அவர்கள் இங்கிருந்து மறைந்து போகட்டும். இதை விட கடுமையாக எழுத முடியுமா? சொந்த சுகத்தை விரும்பி சோம்பல் வாழ்க்கையை நாடி தனக்காக மற்ற அனைத்தையும் பலியிட தயங்காதவர்கள் நம்மவர்கள் அல்ல. They do not belong to us. காலம் மிஞ்சி போவதற்குள் அவர்கள் மூட்டை முடிச்சுகள்கிட்ட வெளியேறட்டும். எப்படி எழுதிட்டார் பாரு, பேக் அண்ட் பேகேஜ் கிளம்பு, நீ நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லை, இதுக்கு தயாரா? நீ என்ன போதிக்கணும்? ஸ்ரீராமகிருஷ்ணரின் உயரிய பண்புகளை, ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய டீச்சிங்ஸ்லாம் சேகரித்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வேறு சீடர்லாம், எல்லார் பக்தர்லாம் எழுதியிருக்க ஒருத்தர் 2 பேர். அதில் ஸ்ரீராமகிருஷ்ணன் செய்த அற்புதங்கள் அப்படி தான் எழுதுகிறாங்க. சுவாமிஜி அதெல்லாம் கண்டிக்கிறார். அதெல்லாம் கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் உயரிய பண்புகள் அது முக்கியம். நீ ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படி இப்படி பரவச நிலைக்கு போனார், அது போனால் இது இதே எழுதிட்டு இருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லு. அவரது போதனைகள், அவரது வாழ்க்கை நெறி, அவர் செய்த சாதனைகள், எப்படி வாழ்ந்தார் கீதையில் பார்க்குறான்ல, இப்படி அவன் எப்படி வாழ்கிறான், கடவுளை உணர்ந்தவன் எப்படி வாழ்வான், எப்படி பேசுவான், எப்படி நிற்பான், உட்காருவான், இப்படிலாம் இருக்கு கீதையில் பார்க்குறோம். அந்த இப்படி வாழ்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன். இந்த உலகத்தில் நம்ம மாதிரி தான், நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அப்படி தான் வாழ்ந்தார். ஆனால் வேறு விதமாக பார்த்தார், வேறு விதத்தில் அவருடைய மனதிலே இறை உணர்த்தர் வேறு எதுவும் இருக்கல. அப்போ இந்த மக்களை எல்லாம் தெய்வத்தின் சொரூபங்களாக பார்த்து தன்னுடைய தெய்வீக உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அவர்களை உயர்த்தினார். ஆகவே நாற்புறமும் இந்த செய்தியை பரவ வேண்டும். அடுத்து தான் முக்கியம், இதுவே உங்கள் சாதனை, இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய பஜனை, இதுதான் உங்கள் மோட்சம் கூட. ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். என்ன, ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் வாழ்ந்து மறைந்த பிறகு எல்லா சீடர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சசிமரன் மட்டும் பாவம் அங்கேயே இருந்து வாழ்ந்தார் பார்க்குறோம். மற்ற சீடர்கள்லாம் அவங்க காசி அங்கே இங்கே எங்கே போய் சாதனை, தியானம், பஜனை மூழ்கி விட்டார்கள். ஆகவே அவர்களாம் அந்த இறை இன்பத்திலே தோய்ந்து இருக்கிறார்கள். அதெல்லாம் விட முடியல அவங்களால்.
அவங்களாம் அதை விட முடியல, அப்படி டேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆனந்தம் இது, நீ காலையில் பாடணும் ஆனந்தம் பேரானந்தன்ற மாதிரி. இப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவித்த நிலையை அவர்களெல்லாம் விட்டுட்டு வரத்துக்கு மனசில். அவர்களெலாம் எப்படி சாட்டை அடியா திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சுவாமி விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பித்து பட்ட பாடு பா. அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அவர் கஷ்டத்தில் தான். அவர் உடல் நலமே சரி இருக்கலாம் பார்க்குறோம், ஆனால் பார்த்தா இப்படி கம்பீரமாக இப்படி சிங்கம் மாதிரி இருக்கார். ஆனால் பாவம் அவருக்கு இருந்த ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினவர் கிடையாதான். யாரோ ஒருத்தர் புஸ்தகம் எழுதியிருக்கார். என்ன புஸ்தகம்? சுவாமிக்கு விவேகானந்தருக்கு இந்த நோய்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, என்கிட்ட இருக்குது. நிஜமா கிட்டத்தட்ட 30-40 வகையான நோய்கள் இருந்ததுன்னு அதில் எழுதுகிறார், சின்னதும் பெருசும். தூக்கமே வரலன்னா பாவம். இப்படி இவங்களெல்லாம் அவர் நாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தை நிறுவி இந்த முக்கிய செய்தி இந்த சங்கத்தின் மூலமாக போய்கொண்டே இருக்க வேண்டும், மக்களுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஐ வாண்ட் டு செட் இன் மோஷன் எ மிஷனரி சொல்கிறார். அது வேலை செய்து கொண்டே இருக்கும். யார் மூலமாக? நம் மூலமாக இந்த செய்தி போயிட்டே இருக்கணும். ஆகவே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள், பேரலை புரண்டு வருகிறது, முன்னேறி செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள். இப்படிலாம் சசி மகாராஜ் முன்னிறுத்தி மற்ற சகோதர சீடர்களுக்காகவும் நமக்காகவும் சுவாமி விவேகானந்தரை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், வேறுபாட்டில் ஒருமை காண வேண்டும், உலகம் தழுவிய தன்மை சிறிதும் தடைபடாமல் கவனித்துக்கொள். உலகம் தழுவிய அந்த கருத்திற்காக தேவையானால் அனைத்தையுமே விட வேண்டும். நான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக மனத்தில் வைக்க வேண்டும். சகித்து கொள்வதல்ல, ஏற்றுக்கொள்வதையே நாம் பிரச்சாரம் செய்கிறோம், பின்பற்றுகிறோம். பிறருடைய உரிமைகளில் துளி கூட தலையிடுவதை எச்சரிக்கையுடன் தவிர்க்க வேண்டும். இது ஒரு பெரிய காரியம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வார்கள், எத்தனை பேர் இதை பாராட்டுவார்கள், புரிந்து கொள்வார்கள்? கஷ்டம். நல்ல விஷயங்களை திடீரென்று எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் சொல்கிறேனே, இது காலப்போக்கில் தான் அதனுடைய தேவை என்பது அதிகரிக்க அதிகரிக்க சண்டை போடு சண்டை போடு சண்டை போடு, அமைதி எங்கே அமைதி எங்கே அமைதி எங்கே, அமைதி வருமா இந்த உலகத்திலே? மக்களுடைய அமைதி கிடைக்குமா? மக்கள் சேர்ந்து வாழ முடியுமா? முடியவே முடியாதுன்ற மாதிரிலாம் வரும்பொழுது தான் இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார்ப்பா. இப்படி ஒரு உயர்ந்த உலகம் தழுவிய ஒரு சமயத்தை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் விவேகானந்தர். உலகம் தழுவிய சமயம் என்று அற்புதமான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிற. நீங்கள் அதில் பார்க்கணும், அதில் படித்து பார்க்க வேண்டும். இஸ் த புக் ஆஃப் காட் எ ஃபினிஷ்டு ஒன், தேர் ஆர் yet many more pages to be written. எவ்வளோ அற்புதமாக எழுதுகிறார். கடவுள் என்ற நூல் அது என்ன முடிந்து விட்டதா? எத்தனையோ பக்கங்கள் எழுதாமல் இருக்கிறது என்று சொல்கிறார். கடவுளை யார் முழுமையாக வெளிப்படுத்த முடியும்? ஸ்ரீராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஆகவே இந்த ஒரு முக்கிய செய்தி அதை கொண்டு செல்ல வேண்டியது இந்த சங்கத்தினுடைய முக்கியமான பணி, இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய முக்கியமான பணி. ஆகவே ஆரம்பத்திலே பாவம் சசி மகாராஜ் போட்டு ரொம்ப புரட்டி எடுத்துட்டார். ஏன்னா சசி மகாராஜ் தன்னை இழந்தவராக மறந்தவராக குருதேவருடைய வழிபாட்டிலே, வழிபாடு கிடையாது, நிறைய எழுதுகிறார், வழிபாடு அல்ல, அது உறவு. எப்படி ஒரு தாய் குழந்தைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் அதெல்லாம் மீறிய உறவு, அன்பு பரிமாற்றம். அது சசி மகாராஜ் தான் குருதேவரை நேசித்தாரா? இல்லை, அதை விட குருதேவர் சசி மகாராஜ் நேசித்தார். நேற்று கூட சுவாமி எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேயோ குளிர்காலம், சசி மகாராஜ் எங்கேயோ இது பாத்திரம் கழுவத்துக்கு வெளியில் போயிருக்கார். உடம்புல ஒன்றும் துணி இல்லை, ஒன்றும் இல்லை, பனி கொட்டுது. திரும்பி வந்தால் படுத்த படுக்கையாக இருந்த குருதேவர் தவழ்ந்து போகிறார் என்னமோ ஒன்று எடுக்கிறதுக்காக. கையில் அப்போல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது தானே, லேண்டன் தானே,
பெருசாக ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்தா ஏதோ போர்வை எடுக்கிற மாதிரி தெரியுது. சசிமா தலையில் அடிச்சுக்கிறா, ஐயோ கடவுளே என்ன சேவை செய்கிறேன். இந்த குளிர் காலத்தில் குருதேவருக்கு இது மாதிரி 1க்கு 2 3 4 நான் எடுத்து வச்சுருக்க வேணாம். பாவம், என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பாவம் இருக்குது. கோபம் வருகிறது. நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன் 24 மணி நேரம், ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா அதுக்குள்ள நான் வந்துடுவேன் சொல்லியிருந்தான் கொண்டிருப்பேனேன்னு ஒரு மாதிரி கோபத்தோடு சொல்ல, இல்லைடா நீ வெளியில் உடம்பு துணியெல்லாம் வெளியில் போகிற, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, உனக்கு கண்ணீரில் அவருக்கு கரைந்து விடுகிறார் சசி மகாராஜ். ஆகவே சசி மகாராஜ் தான் குருதேவரை குருதேவர் அதை விட அதிகமாக அவரை நேசித்தார். நீ இப்போ ரெடின்னு சொன்னேன்னா நான் அந்த உடலை விட்டுடுறேன், நீ இப்போ உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நான் போயிட்டேன்னா அப்புறம் உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க, அதை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறார். ஆகவே சசி மகாராஜ் தன் மற்ற சீடர்களும் அங்கே இங்கும் பறக்கிறார்கள், தியானத்தில் இதை மூழ்கி கிடக்கிறார்கள், சாஸ்திரத்தை படிக்கிறார்கள், அது இதுன்னு அவர் வாழ்க்கையை வரலாறு வாசிக்கும் பொழுது ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏன்னா குருதேவர் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார், அவர் ஏதோ படிக்க போகிறார், சசி 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 3ஆவதோட கூப்பிட்ட பிறகு தான் சசி காதில் விழுது ஓடி போய் என்னன்னு 3 தடவை கூப்பிட்ட அப்புறம் வரைய முதல்ல கூப்பிட்டு காதில் விழலையான்னு, இல்லை அந்த பர்ஷியன்னா தமிழ் என்ன சொல்கிறது, பாரசீக மொழி அது கற்றுக்கிறதுக்கு புஸ்தகம் படித்தேன். எதுக்கு? இந்த பர்ஷியன், அந்த சூஃபி சயின்ஸ்னு அவங்களாம் அந்த பாரசீக மொழியில் நல்ல கருத்துக்களை எல்லாம் கவிதைகளை வடித்திருக்கிறார்கள். யார் சொன்னது? அந்த நரேன். அதனால் அது ஒரிஜினலில் படிக்கணும்னு இது படித்தேன். நல்லது தான், அதெல்லாம் படிச்சிட்டோம், பக்தியெலாம் பறந்து போயிட்டுன்ட்டார். அவ்வளோதான், கொண்டு போய் தூக்கியே போட்டார் கங்கையில், முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே அவனுடைய மனதை குருதேவர் தெரியும், இவருக்கு ஒரு பணி இருக்கிறது, எதுக்காக வந்திருக்காங்க. 2வது இடம் வேகமாக அங்கே இங்கே போகிறார். திடீர்னு சொல்ல சசி எல்லாம் இங்கே தான் தன்னை காட்டி சொல்கிறார். இப்படி சில நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம். அப்படி குருதேவர் ராமகிருஷ்ண கதப்பிராணன்னு அன்னையார் சொல்வது போல் இவரும் ஒரு வகையில் ராமகிருஷ்ண கதப்பிராணம். குருதேவர்கள் தன்னை இழந்தவர். ஆகவே அப்படிப்பட்ட சசி மகாராஜ் குருதேவர் அறையில் வைத்து ராத்திரியும் பகலுமா பூஜை பண்ணுறார்ல, இதோடையே முடிச்சிட போகிறாரேன்னு சுவாமி விவேகானந்தர் பெரிய கவலை. சசி மகாராஜே அவர் அந்த வகையில் தான் பார்த்திருந்தார். சசி மகாராஜ் பற்றி தெரியும், இன்னும் அவரும் சுவாமி விவேகானந்தருக்கு நிகராக அவரும் அறிவில் சிறந்தவர், சாஸ்திரங்களை படித்தவர், எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய ஈடுபாடு என்ன மாதிரி ஈடுபாடு, குருதேவருடைய வழிபாட்டில் கொஞ்சம் ஏதாவது தவறு நேர்ந்தால் போதும், யார் இருந்தாலும் ஒரு தடவை நரேனுக்கும் பட்டால்னு ஒரு அடி, அவ்வளோதான். நமக்கு சாப்பாட்டு வழியில் குருதேவருக்குன்னா லூச்சி செய்ய போறியா, அதெல்லாம் இங்கே நடக்காது, அந்த குருதேவ் நமக்கு வேணாம், தூக்கி போட போகிறேன். வேகமாக சுவாமிஜி ஷ்ரைனுக்கு போகிற பின்னாடி ஓடி பிடிச்சி டமால்னு ஒரு அடி. ஆனால் என்ன, சுவாமி விவேகானந்த நரேந்திரன் திரும்பி சிரின்னு சிரிக்கிறானோ. இந்த விளையாட்டெலாம் பார்க்குறோம், தெரிகிறது. சசி மகாராஜை பற்றி சுவாமி விவேகானந்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். என்ன மாதிரியான ஈடுபாடு. அவன் தானே இந்த மடத்தினுடைய தாய், பின்னாடி சொல்கிறார் ஒரு சமயத்தில். இவன் தான் இந்த மடம் இன்னைக்கு இருக்குன்னா அவனால் தான். தூணாக இருந்து எங்களையெல்லாம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு இவங்கெல்லாம் தியானத்தில் இருக்காங்க, இவர் போய் பிச்சை எடுத்து வந்து அவங்களையெல்லாம் காப்பாற்றுறார். அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து கல்கத்தாவுக்கே போனது கிடையாது. அப்படி 4 அறைக்குள்ளே தன்னுடைய குருதேவரை வைத்து, குருதேவர் என்ன பார்த்தார், அவருடைய சாநித்தியம், படத்தை பார்க்கலையாம், குருதேவரை பார்த்தாராம். யாரோ எழுதுகிறார், அவரை பற்றி எழுதும் பொழுது படத்தை பார்க்கல. உங்களுக்கெல்லாம் படம், குருதேவர் சொல்வார்ல, உங்களுக்கெல்லாம் அவள் கல் சிலை காளி, எனக்கு அவள் சின்மயின், உங்களுக்கெல்லாம் மிருண்மையும் எனக்கு சின்மயி என்று சொன்னார். அவர்கள் வேறு உணர்வு நிலையில் இருந்தார்கள், அவர்களால் பார்க்க முடிந்தது. நாம் என்ன தான் கண்ணை கசிக்கிட்டு பார்த்தாலும் கல் சிலை தெரிகிறது. உணர்வு நிலைக்கு போனோம். அந்த உணர்வு நிலை சசி மகாராஜ் அந்த உணர்வு நிலையில் இருந்தார். எப்படி சென்னை மடத்தில்
இன்னைக்கு குருதேவருடைய சாநித்தியத்தை அவர் தான் நம்ம பெற்று கொடுத்துருக்கிறார். அவர் அதை படமாக அப்படியெல்லாம் பார்க்கல. எப்படி அவர் பூஜை செய்தார்லாம் நிறைய விளக்கங்களுக்கு அது படித்து தான் நாம் குருதேவருடைய சாநித்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன, எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த 4 அறைக்குள்ளே இதை வச்சு மூடி வச்சுட்டு போகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். அது போகணும், அந்த செய்தி போகணும், அவர் அந்த இது கொண்டு போய் காட்டணும். எப்படி துடிக்கிறார் தெரியுமா? அவர் கடிதங்கள் நீங்கள் நிறைய வாசிக்குமா தெரியும். ஆகவே அப்போ சுவாமி ஒரு கடிதத்தில் எல்லாம் சரியாக தான் நடக்குது, சரியாக நடைபெறும், சந்தேகம் இல்லை. ஆனால் ஒன்று, புற சடங்குகள் எதுவும் இன்றி அமையாததாக ஆகிவிடாமல் பார்த்துக்கொள். காஷன், சசி மகாராஜ் காஷன் பண்ணுறார். இதிலேயே இருந்துராத அப்படிலாம். ஆனால் சசி மகாராஜ் உருவாகி கொண்டிருக்கிறார். அவர் இவ்வளோ ஈடுபாடோடு பூஜை செய்கிறார் என்றால் அவருடைய வழிபாடு, அவருடைய குருதேவர் என்பது அந்த படத்தோடு நின்று விடுவாரா? அவரும் உருவாகி கொண்டிருக்கிறார். எப்படி குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் 12 ஆண்டுகள் சாதனை செய்தாரோ அதே மாதிரி இவர் அந்த 12 ஆண்டுகள் சுமார் வாராநகர் மடத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு ஆலம்பசார் மடம் என்று இங்கு சுமார் 6 ஆண்டு, அங்கே 6 ஆண்டு பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் அவரும் இதே சாதனை தான். வேற எந்த பேச்சும் கிடையாது, வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எந்த நாட்டமும் கிடையாது. இப்படி ஆச்சரியமாக இருக்கு. ஒரு இளைஞன் இந்த மாதிரி ராத்திரியும் பகலும், அப்போ என்ன மாதிரியான பக்தி அவருடையது. அப்போ அந்த பக்தி கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் ஆரம்ப கால பக்தி, கவுனி பக்தி என்பது இப்படிப்பட்ட பக்தி கண்டிப்பாக அது பிரேம பக்தியாக முதிர்ந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் எழுதுகிறார் பாருங்க, சசி மகாராஜே சொல்கிறார், கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் வெறும் கல்லோ ஜடப்பொருளோ அல்ல, அவை வாழும் தெய்வங்கள், அவர்களோடு நாம் பேசலாம். சசி மகாராஜ் சொல்கிறார். அப்படி அவரை பற்றி சொல்கிறாங்க. சசி மகாராஜை எப்படி அடையாளம் காண்பது? ஒரு பஜனை நடந்தால் போதும், அவரது ஆன்மீக உணர்வுகள் அனைத்தும் திரண்டு உத்வேகம் பெற்றுவிடும். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கும், உடம்பு நடுங்கும். திடீரென்று எழுந்து பக்தர்களுடன் கலந்து கொண்டு தமது பருத்த உடல் குலுங்க பரவசத்தில் ஆடத் தொடங்கி விடுவார். அவரிடம் எழுகின்ற அந்த பக்தி அலைகள் பரவும் தன்மை வாய்ந்தவை. அவை அங்கிருக்கின்ற அனைவரையும் பற்றி கொண்டு அவர்களையும் ஆட வைத்து விடும். ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படித்தானே, அவர் ஆடின உடனே எல்லாம் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சேசம் அவரே கைப்பிடிச்சு நீ ஆடு. இறைவனை வெட்கம் மானம் இதெல்லாம் பயம்லாம் இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை பாடி அனுபவித்தரு வேணாமா? அப்படி சசிமராஜ் அந்த இது அனைவரையும் ஆட வைத்து விடும். அந்த ஸ்ரீராமகிருஷ்ண பக்தி பேருணர்வில் அந்த அரங்கமே மூழ்கிவிடும். பார் எப்படி பக்தியை கொடுக்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், என்ற குருநாதர் சமயத்தை வழங்க வல்லவர். சமயம் என்பது பேச்சுக்கான விஷயமா? அது அனுபவம். சமயம் என்பது அனுபவம், அனுபவத்திற்கான விஷயம். அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா என்று குருநாதர் அந்த அனுபவத்தை கொடுக்க வல்லவர். ஒரு புஷ்பத்தை இன்னொரு கொடுப்பது போல இதை கொடுக்கலாம். அப்படி சசி மகாராஜும் பார்க்கிறோம். அந்த இப்போ அவரை பற்றி நிறைய சொல்கிறார்கள். இதே மாதிரி எப்படி அவர் ஆரத்தி செய்வார், எப்படி பூஜை செய்வார், எப்படி அவர் நைவேத்தியம் செய்வார், எப்படி அவர் குருதேவரில் மூழ்கி இருந்தார். ஐ ஆம் ஃபுல் ஆஃப் காட். நேற்று கூட யாரோ சொன்னாங்க, ஐ டு நாட் நீட் எனி ஒன் டு ஹெல்ப் மீ. அந்த ஒரு அம்மையார் இருந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருந்து
அவர் சசி மகாராஜோடு இருந்ததெல்லாம் நல்ல அழகாக டேஸ் இன் அன் இந்தியன் மொனாஸ்ட்ரி என்று அழகான புத்தகம் இருக்கிறது, வாசிக்கணும். இப்போ அதில் யாரும் இல்லை, அந்த அம்மா போகிறாங்க. சசி மகாராஜ் தனியாக இருக்கேன், ஐயோ நான் இருந்தால் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நானும் போயிட்டேன், உங்களுக்கு யாருமே இல்லையே, தனித்து போயிட்டீங்களே. தனித்து போயிட்டேனா? நான் குருதேவரோடு வாழ்கிறேன், நாங்கள் தனித்து போகிறது. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் கரைந்து இருந்த அவரை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நோக்கத்திற்காக எப்படி பயன்படுத்தினார். அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டார் இங்கே சென்னைக்கு. அப்படி அவர் அனுப்பியதன் அந்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த தென்னகத்துக்கு கிடைத்தது. இல்லைன்னா சசி மகாராஜ் கிடைச்சிருக்க மாட்டார், குருதேவர் கிடைச்சிருக்க மாட்டார், நமக்கு அவருடைய சாநித்தியம் கிடைச்சிருக்காது, அந்த பக்தி கிடைச்சிருக்காது. மற்ற சீடர்கள் பக்தி இருக்கு இல்லையா, இருந்தது. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நமக்கு மணி அடித்து பிரசாதம் சாப்பிட்டா தான் பக்தி. இன்னைக்கு பூஜை இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை, பஜனை இல்லை, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உக்காருங்கன்னா உக்காந்தோம், அடுத்த நிமிஷம் இறங்கிட்டோம், இல்லை தூங்கிட்டோம், இல்லை கொஞ்ச நேரத்தில் ஆளே காலி. நம்மளால் முடியாது, நமக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு. ஆகவே நம்மை போன்றவர்களுக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தேவை. அந்த வழிபாட்டின் மூலமாகத்தான், அந்த உருவத்தின் மூலமாகத்தான் உருவமற்ற அந்த இறைவன் அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவனுடைய இது என்ன புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்மை போன்றவர்களுக்காக சசி மகாராஜ் அவருடைய தேவை இருந்தது. சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணரும் அதை அறிந்திருந்தார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அவருக்கு ஸ்ட்ராங்காக அதை போட்டு விட்டார். என்ன நிறைய அடித்தாலும் என்னென்னா அடி, நீ என்ன வேணா எழுது. எப்படி நீங்கள், நான் அதெல்லாம் சொல்லலை, என்னென்னமாலாம் எழுதியிருக்காரு, ரொம்ப குத்திலாம் எழுதியிருக்கார், ரொம்ப குத்திலாம் எழுதியிருக்கார். சசி மகாராஜ் இப்படி எழுதணுமான்னு நாம் நினைக்கிறோம். நீங்கள் அந்த சுவாமி விவேகானந்த கடிதங்கள் எடுத்து பார்த்தா, ஏன்னா விவேகானந்தர் அவருடைய தவிப்பு, குருதேவரை அவரோடு வாழ்ந்த அவருடைய சீடர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் குருதேவர் சரியாக உலகத்திற்கு காட்டவில்லை என்றால் போச்சு, குருதேவரோட அவதார நோக்கம் நிறைவேறவில்லை. நாம் அதுக்கு தானே வந்தோம், நீ மோட்சத்துக்காக வந்த. இப்போ நாம் குருதேவரை சரியாக புரிந்து கொண்டு அவரை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும், அது ஒரு முக்கியமான பணி. ஆகவே எங்கடா சசி மகாராஜ், ஏன்னா சசி மகாராஜ் மேலே அவருக்கு அவ்வளோ இது இருந்தது, அவங்களாம் நெருங்கிய தோழர்கள், ஒரே வயதினர்கள், நெருங்கிய தோழர்கள். ஆனால் பயம் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி, சுவாமிக்கு ஒரு மாதிரி பயம் இருந்தது. சுவாமி விவேகானந்தர் பூஜை செய்தவர், அவர் தானே கோயிலெலாம் கட்டினார், அதெல்லாம் வேணான்னு சொல்ல, வேண்டாம் என்று அவர் இருக்கலை, அதோடு முடிஞ்சு போயிட போதே என்று அவருக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. அதான் சொல்கிறார், எல்லாம் சரியாக நடக்கிறது, சரியாகவே நடக்கும், ஆனால் ஒன்று, புற சடங்குகள் எதுவும் இன்றியமையாததாக ஆகிவிடாமல் பார்த்துக்கொள் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் பார்க்கிறோம், சசி மகாராஜ் வாழ்க்கை 12 ஆண்டுகள் அங்கே முடிஞ்சது. அடுத்த 12 ஆண்டுகள் சுமார், ஆமாம் இல்லை 14, 97 1897 இங்கே வந்தார், 1911 வரை 14 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்தார். இங்கே சென்னையில் அவருடைய வழிபாடு 4 ரூமுக்குள்ளே மட்டுமே அடங்கி இருக்கவில்லை. சுவாமி விவேகானந்தர் எதை எதிர்பார்த்தார் அதை 100% நிறைவேற்றி சென்றார். வாழ்க்கையே வழிபாடுன்றது அதில் பார்க்குறோம். எத்யத் கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் உன்னுடைய வழிபாடு என்ற நிலையிலே அவருடைய வழிபாடு எப்படி எல்லாருக்கும் போய் சேர்ந்த அந்த செய்தி. சென்னையில் அவர் எப்படி போயெல்லாம் அந்த குதிரை வண்டியில் எப்படி உட்காந்துட்டு போவார், இந்த மழையில் பாவம் நனைஞ்சிட்டு முழங்கால் இதில் எப்படி போவார். ஒரு நாளைக்கு 1 லெக்சரா, 2 இடம் 3 இடம். அந்த காலத்தில் குதிரை வண்டி தான், குதிரை வண்டி எங்கேயோ இருக்கும், தேடிட்டு போனோம், இங்கேருந்து அங்கே நடந்து போனோம். இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்க ஒரு சில சமயம் அவரால் முடியவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு மடத்துக்கு வந்த உடனே சுவாமி விவேகானந்த படம் பண்ண கோபம் வந்தது. எல்லாம் ஒன்றால் தான், கையை நீட்டி நீ தானே என்ன இது. ஒரு நிமிஷம் தன்னை அந்த பாவம் உடல் வலி இதெல்லாம்
அடுத்த நிமிஷம் கீழே சாஷ்டாங்கம் விழுந்து, இல்லை சகோதரா, நீ சரியாகத்தான் செஞ்சிருக்க. சரண்டர். அவர் குரு மகாராஜும் சுவாமியும் பிரித்து பார்க்கவில்லை, சரண்டர் ஆயிடுறார். அப்படின்னா நான் என்ன, எவ்வளவு அவர் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு சாப்பாட்டு வழி இல்லாமல் அவரே தான் எல்லாம், அப்படிலாம் எப்படி வாழ்ந்திருக்க எல்லாத்தையும் இந்த இதில் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அது திருப்பி திருப்பி அந்த நூல்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, குருதேவர் உங்களுக்கு முழுசாக வேணுமா, சசி மகாராஜ் எப்படிங்க, திருப்பி 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 ஸ்தோத்திரங்கள் அது இதெல்லாம் நாம் பாடுகிறோமே, சொல்கிறோமே, பஜனை பாடுகிறோம், அது மாதிரி வாழ்க்கை வரலாறு இந்த சம்பவங்கள் படிக்கும்பொழுது அவர் குருதேவரை நாம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார், உயிரோட்டத்தோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதுமே குருதேவரின் வழிபாடாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சசி மகாராஜ் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. So now we have listened to Swami Atmaghananandaji Maharaj. ரொம்ப அழகா தமிழில் சசி மகாராஜை பற்றி பேசினார். இப்போ Swami Vimokshanandaji Maharaj, on our request, Maharaj has come from Yalgiri. So Maharaj will be speaking in English. The topic is worship of God as taught by Swami Ramakrishnanandaji. Swami Vimokshanandaji Maharaj is Adhyaksha of our Ramakrishna Math Yalgiri Center. It is on the foothills, it is on the top of the Yalgiri hill, the center, beautiful retreat center. So Maharaj is conducting now and then retreat programs for the devotees. Those who wish to join the retreat programs, they can contact Yalgiri Center. So now Maharaj will be speaking on the topic worship of God as taught by Swami Ramakrishnanandaji. Swami Vimokshanandaji Maharaj. ஆனால் இந்த ஏர் கண்டிஷன் ஹாலில் 45 நிமிஷம் உட்காந்து இந்த குளிரில் தொண்டையே கட்டி போன மாதிரி எடுத்து, அதனால் கொஞ்சமாக வெந்நீர் குடிச்சு. Let us begin this session with the Guru Pranam. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम्. ओम नमो भगवते रामकृष्णाय. My respectful pranams to Swami Atmaghananandaji and my birthday greetings to all the other monks and devotees who are assembled here. Today is a birthday celebration. There was an immense joy for me and for
all others who joined today's celebration from the morning, from Mangala Arati onwards. All the program went off well as per time. And whenever I had the chance to meet people outside this hall, I have seen each one has expressed to me his or her joy that they had experienced. It's really a wonderful time for all of us. This 163rd birthday of Shashi Maharaj and the previous 4 days retreat that began on the 18th, the very first talk was given to me. And by His grace, the concluding talk has come to me. So the starting and the end, we are thinking about Shashi Maharaj. The worshipping God has not been started just yesterday or day before yesterday or last year or even 100 years back. If we analyze the history of civilizations all over the world, you find in every civilization there have been questions that have come to the thinking people of that society. What is behind this human form? What is this universe? Is there any superpower that is ruling this universe? Such questions have come up in every society. And many societies have attempted answers according to their intellectual development. And one such ancient civilization is a Vedic civilization. Presently, Chinese civilization and Vedic civilizations are still existing. So in Vedic civilization also, these questions came up. And our ancients, I should say, because we belong to that civilization, our ancients, our forefathers, have found out some conclusive truths about these things. So, even to tell that you are thinking in philosophical terms, the question is put, what I am, what is this universe, and if any controlling power is there, what is the relation of mine with that power? So, when these questions come up only, your spirituality has begun. So earlier, what were you? Earlier, you were religious, but not spiritual. So there is a very fine distinction has been brought out in the philosophical studies that the person who inquires about his status, what is it, not your Android phone status, the status of who you are, that is a very big question. Who am I? So this question has been brought out, many answers, and then one of the answers that was given to us by our forefathers is there is a superpower. Superpower, para shakti. There is a superpower and we are under the control of that superpower. Okay. So, what we should do? We should try to worship that superpower, that Parashakti. Now, this worshipping method
now varies from one place to another place. If you go to Punjab, I was there for a few months and I saw the worshipping methods in some points entirely different from Tamil Nadu. So you go around Tamil Nadu in different temples, you will find the worshipping methods are one type, which is not exactly that you do in North India. For instance, in Shiva temple in North India, you can go very near to the Shiva Linga. You can take water or milk or whatever you have with you. You can do abhishekam sitting next to Shiva Linga and putting your hand. Can you do in Tamil Nadu? No. So, in your home you can do, but not in the temple. In a public temple, so the worship methods are different from each part according to the custom and traditions of that race or language or caste, whatever you may say. So it differs from place to place. So this difference itself, sometimes we don't know what to say about this. It is such a tremendous pain sometimes it brings. Sometimes it says that behind this type of ritualistic worship, there is something. You know, this ritualistic worship, when it comes, I was just seeing one Tantra scripture. So what it says, you see, these Tantra scriptures are all wonderful, as we say, because Shakti worship is there, and they take you from one level to another level. Just now we heard a beautiful talk from Swami Atmaghananandaji, and he said that how Shashi Maharaj, or for Shashi Maharaj, the printed photo is not a mere paper. It was Sri Ramakrishna himself, as if he had the Sthula Sharira and he's sitting there. If that is true, then there is no problem. The worship has gone to the acme of a level where you don't see a picture as a picture, but a living personality. Now the Tantra also says that. Tantra says, Bahir Puja Adama Adama. If you worship outside means what? Not outside your home, outside of yourself. If you worship anything outside of yourself, Bahir Puja Adama Adama. Adama Adama. That means it is very, very low stage. And the lowest stage, if you can call anything, that is. So, then, if it is Adama Adama, double Adama is noted. So, Adama Adama is there. So, what is the single Adam then? So, the Tantra Shastra says, Stutir Japo Adamo. If you do Stuti, we all do Stuti, isn't it? Stotrams. We have plenty of Stotrams. So we always say morning get up and then take one Stuti and then repeat the Stotram. Whatever be the Stotram according to your liking you can have. But if you do Stotram chanting and Japam, then it is Adama. It is the lowest stage. Lower stage. Lowest stage already I have told you. Now it is lower stage. Then above this any middle stage is there? Said yes. Madhyama. It is called Madhyama stage. What is that Madhyama stage? Dhyana bhavastu Madhyama. If you can sit and meditate, not japa, meditate, mind you. Many of us do not have the difference between these two words. Actually, we interchange these two words. You know, one person came here and told me, I said, asked him, did you go to temple? Yes, Swamiji. Not only I went to temple, I sat there for 5 minutes and I meditated. Actually, do you think he could have meditated for 5 minutes? No.
Even to prepare the mind itself will take 40 minutes for meditation, where only one chitta vritti should be there. So in 5 minutes time, you could have done some japa, but not meditation. But what we do, we interchange these words. For japa, we used to say meditation. In one of the places where I was there earlier, the satsangam used to carry it on, and then our duty is only to give speech, and the satsang is going on, the bhajans, etc. And then the announcer, that is the conductor, devotee, he has got a mic before him. He would say, "Let us now meditate." And everybody close, straight sitting, closing your eyes, and like that you sit. I also sit. My mind, of course, is like a little like a monkey. It's going here and there. So I thought, let me spell it out, the word meditation. So in my mind I said M-E-D-I-T. Like that per second I am telling one letter. When I come to A, meditation is over. So what meditation you can do? Even that full word also I have not pronounced. By that time meditation is over. So the dhyana is very, very high state. If you see that, that's why the dhyana, regarding dhyana, Swami Vivekananda in Raja Yoga speaks, says, it is not for the weak-hearted, he says. A strong man only can go up to the dhyana state. Because we have got plenty of vrittis are there. All a restless mind. All the restless vrittis have to be counted down to number 1. Suppose I have 50 vrittis in me, I have to bring it to number 1. And that number 1 vritti should continuously flow as if oil is poured from a bottle to a glass. How the oil falls continuously without any interruption. So smoothly it falls. Like that one vritti is there, then it is called dhyana. Even that dhyana, he says, it is only madhyama. It is not the highest state. Then what is the highest state? What is the uttama state? Naturally the question comes. So he starts the sloka like that. Uttamo brahma sadbhavo. Brahma sadbhavam. If that comes up in my heart and I can have the relationship that I am that Brahman, tat tvam asi. Aham brahma asmi. Nothing else. Aham, who aham? Ko aham? Aham brahma meva. That sadbhavam, when it comes, then that is called uttamam. What a beautiful state you see. So, we find, are we not finding it in contrast to this? Sachi Maharaj's life. What do you say by the having this sloka as a basis and you judge Sachi Maharaj's life? You will put him under adhamadama because he had bahir puja. Is it true? No. What he did, he brought a wonderful systematic mixture of the Vedic type of Vedic civilizations worship methods and mixed with tantric method of worship. This is the tantric puja what we are talking about. That Devi has to come inside me and I find I have no difference in its original state, myself and Devi. There is no difference between me. So Tantra Sastra go in that way. So it is not merely worshipping an image outside. But what we are doing, we are all in that Adhamadama stage where we worship the image outside. That is what we are doing. Have we ever thought of that what image you are worshipping, that God, that power is there inside? Early morning you have to get up, take bath and go into the puja room and you put on the lamp and then what you do, just you give something, some kalkanda, something you offer and then you do arati and come away. Over. But did you ever think that whom you are trying to think in your mind, suppose you are doing a Narayana puja. Have you ever thought that Narayana is there inside that picture or in that vigraha that you have?
Krishna. Krishna's Vigraha, Balakrishna. How many people have been keeping? Once I was traveling from, it's a funny incident, no doubt, but it brought a sense of understanding about God's presence in a Vigraha. You know, God's presence in Vigraha, to understand that it requires a lot of experience. So one such experience Sri Ramakrishna gave me. And that was, I was traveling by Rajdhani Express from Howrah to Delhi. So I took my berth, and opposite berth, one elderly lady was sitting. And she saw me immediately. She's a Bengali lady. You know, most of the Bengalis know about the Belur Math, Ramakrishnan Math, etc. So she was a very devoted lady, it seems. And then she saw me and she said, Namaste. And she said, are you from Belur Math? She said, yes. Yes, ma'am, I am also. Am you Belur Math? Yes, see. So then we started conversation. And she was telling she has gone to Belur Math, saw Swami Ramakrishnanandaji Maharaj. All those things she told. Though she is not initiated by mission. Now she is there, upper berth. It was vacant. And my upper berth was somebody was lying down. And food time comes, you know, Rajdhani, they bring the food like a plane. So they gave the food. And on that day, unfortunately, from morning 6 to the time of entering the train at 6 o'clock in the evening, nearly 12 hours, I was extremely busy with, putting several words in one day. With the result, I had no noon lunch. So you can understand how urgently I had to eat something. I was very hungry. The food has come now, and hot food has come. Just I had to open and eat. I was so happy. Guru Maharaj's grace, food has come. Now let me eat. But the spirit within me said, you are going to eat, foolish fellow. That old lady is sitting before you. Should you not ask her? Then I asked her, Ma, will you also not eat? Take the food now. So I took the plate and kept it in front of her. And she said, no, let me ask my son. After that only I will eat. I said, okay. Then I looked at the top berth. It was empty. So I thought her son must have gone somewhere else. In the compartment itself. Somewhere else he would be sitting. So I waited for him. 10 minutes, 15 minutes, half an hour gone. Nobody has come. Then naturally I told that mother, your son hasn't come. If you tell me where he has gone, I can go and catch him. Because I'm hungry to eat. She said, oh, you are hungry? Why you didn't tell me earlier? I could have asked my son immediately. Then I was wondering, immediately, how? She took a bag and opened the zip and took out that Balakrishna. And she's asking that Balakrishna, or Chele means is her son. She's telling the Balakrishna, hey, Keto, ami ki khabo ekam? Shall I eat now? She's asking. What that Keto? Keto means Krishna. Krishna in Chalti language, in Vazhakku modi solluvaanga illaya, Vangalathila, adu Krishna ke Ketonu solluvaanga. So Keto, now shall I eat? And what he told her, I do not know. But she said, yes, he says, you eat. So now let us finish. So she put him inside the bag and then we ate. I was simply stunned because I have never seen anybody talking to a Vigraha as if the Vigraha is her own son. Then I felt very ashamed. You see, I thought her son is that somewhere, biological son, I thought. It is a divine son she has got. If you can experience that one, this is called Brahma Sadbhava. Brahma Sadbhava. This is not Adam. Though it is Bahir Puja, mind you. She has to get up early morning, she has to give him snan, that is bath, and she has to give him food, and she has to do everything. What a beautiful way that Vaishnava Acharyas have brought out the evening arati that we all do. It is not merely Sri Ramakrishna is sitting in an image and you do the Panchopachara arati. It's not like that. What this Acharya says? The Acharya says that Yashoda was extremely restless
She was so restless that she could not wait further till Krishna returned with his friends. Because morning he has gone out to make the cows graze. For grazing he has taken them and he is not coming and it is getting dusk. Slowly the sun is going out and then it is getting darker and darker. At that night is going to fall and Krishna hasn't returned. While the other boys of the neighbor houses, they have come. When the cows come, they have a ghanti here, that is bell. That even if you come to Yelagiri, you can hear these bell sounds, beautiful sounds. Sometimes evening I just alone, I sitting there, I can enjoy that bell sound. And each owner knows the difference between the sound of the bell. So he knows which of the cows is his. He knows. So likewise, Ashoda knew Krishna's cow, the bell is got a particular sound. So Yashoda is waiting. The moment she hears the bell, thinking, my Krishna has come. So she rushes out. She comes and sees, disappointed. Krishna has not come. The next door neighbor boy has come. So he has gone with his cow. So she comes, leaving her cooking work, she comes again and again and again. The dusk has settled at the time. At that, Krishna comes. You can understand a mother waiting for her child, and finally she sees the child. What a joy would come in her mind, in her heart, in her face. Is that she rushes out, it is said. And then she catches Krishna and brings him. Krishna is dark. Time is dark. And he has played in the dust. And his whole body is full of dust. So, when he comes here, she stops him and then Yashoda looks with great anxiety. She doesn't find, she questions, is he my Krishna? Because she couldn't recognize. Such is the dust is on him. So she wanted to know whether my Krishna, so she runs inside and brings a lamp. She puts the lamp on his feet and then slowly puts her hand and cleans the dust, and slowly she takes the lamp up to his navel, to his chest and to his face finally. And she confirms, my Krishna has come. In Arati's first upachara is the lamp. That lamp, mind you, where she could try to understand, is my Krishna or not? Do you have that feeling? When the arati is being done, when the lamp is being swirled from left to right and then taken up, we start with the feet and then come to the chest and then go to the face. And when you do that, can you recognize you are Ramakrishna? No. That statue Ramakrishna is sitting there. That Sadbhava has not come. And then she puts the light out. Immediately she takes water and pours on him. Plenty of water she pours, cleans him. That is the next is water. You take the water, you can't pour the water here in the statue, you see. So what you do, you take it in a shank. Shank is the most holiest container in the world. Because human hands have not brought out the shank. Shank is not produced by human. Of course, nowadays in factories they produce, but don't purchase that. Original shank, if you want, you must go to Tiruchendur and get the original shank. How beautiful it is. Once I went to Nepal and there the shank was being sold. So I sat there and seeing different types of shanks were there. And several Bengali devotees had come at that time. And on their own, I don't know them, but they all purchasing shank. 1, 2, 3 like that. 10, 15 shankas are sold. Then I was talking to that shop man. He was very kind to me. He made me sit there. He gave me a cup of tea. So I was talking to him. You see, from Bengal they come and they purchase shank. Because from Nepal I have purchased the shank. They will be proudly telling outside. Then he tells Swamiji, they don't know. I actually bring from Dakshineswar. But they get the joy. Oh, it is from Nepal I have brought it.
Okay, that's very good. So, why I am telling you, the shank is considered as a very pure container. So, you pour water in that. That's why our pujari, you see, the shanka he takes. Before the shanka, there is another background is there. In the morning when he does puja, he invokes the presence of Sri Ramakrishna in the water of the shank. That is the puja methods. Now, mind you, these are all created by Swami Shashi Maharaj. We never knew this. The tantric way of worship and the Vedic way of worship, he beautifully juxtaposed. He brought together and he made it for us. So we are very grateful to Shashi Maharaj for giving a puja paddhati, the pranali, the how to make puja of Sri Ramakrishna. And then with that water, now I told you, Yashoda pours water. Now he has been cleaned. How do you dry him up? When you are wet, you have to bring a towel, is it not? So she takes a towel and nicely dries him. So after the water, we take the small kerchief. Today I saw our Pujari Maharaj has taken a big dhoti. It was quite a big dhoti I saw in his hand. Generally we take a kerchief. But then, because he has been completely abhishekam, the water abhishekam has been done. So a big cloth is required. So today he has taken that big dhoti. And with the dhoti you clean. That is, with the towel you dry him up. And then what is the fourth upachara? Towel is over. Next. Flower. Flower upachara. Flower, what does it represent? It represents gandham. Ete gandha pushpe. We say, idam gandha pushpam. The gandham is not coming from outside. Mind you, it was not, nobody has put scent in a flower. It is naturally formed. A flower blossoming means the gandha comes out of that because it belongs to earth. Earth has got gandha, tanmai, we say in Tamil, gandha quality. So that very good fragrance comes. With that, she makes him nicely, she gives him scent, you can say. So Yashoda does that. After putting flowers, etc., then by that time Krishna is already perspiring. So he requests fanning. Immediately she takes chamar and then fans her Krishna. Krishna is now very happy. And then she gives the food, etc. So the Vaishnava Acharya says, the God's arati is not, this method of arati is not merely putting in a Vedantic way, if we explain, there are 5 Pancha Mahabhutas. We all know that. So the 5 Pancha Mahabhutas, each Mahabhuta is represented in one act. So 5 types of bhutas are there. Each one is taken and given, offered. Because God has given us that bhutas, so we take that bhutas and offer to Him. That's a Vedantic perception. But in Bhakti perception, Lord Krishna is there. If we go to Arati and see anywhere Arati, think that the Lord is present there. When Ramakrishna is present in that image, what you do? You give this upachara. That's why it's called upachara. So that method of worship is brought to us by Shashi Maharaj. You know, once in one of her centers, one old lady came one day, and she is a very long-standing devotee. You know, we say some devotees take pride in telling, we are senior devotee of that particular center. Like that they will say. What senior or junior devotees, is it not? Anyway, this old lady came and she said, Swamiji, you have come freshly. Just 1 month is over. But some experience I had, I want to share with you. I said, okay, Ma, please tell me. What is your experience? She said, one day evening, noon time after lunch, I was lying down. I went to my room. I closed all in that place is very hot place. So she put that darkish curtains she has put. She made the room dark and went and lied down. She must be about 75, 76 when I met her about 16 years back. So she says that I was almost about to sleep. Suddenly the room became so bright. Then I was surprised. I have not put on the light. Why the room is so bright?
Then I saw Sri Ramakrishna entering my room. I was afraid. You see, so long he's in picture, we are okay. But when he comes in front of you, naturally the fear comes. Because the love has started to come. He may love me, but I have not started loving him. So what happens? I have a fear. So, but he loved her. You know, Same Bhakta, Sabhakta Me Priya. Like that, 5 places in Gita, Krishna says. In 12th chapter you will find 5 places. And 6th place he says, Ativa Me Priya, he says. So God loves us. If you have such qualities, God loves you. So Ramakrishna has come. Then she got up and then Ramakrishna sat in her bed next to her. And he told, my devotee, you see, in Tamil he spoke, that lady said, in Tamil. And then Parva, sorry, I touched this. Parva, நான் இருக்கிற இடத்துல ரொம்ப துர்கந்தம் வருது, என்னால் அங்கே தங்க முடியல, அதனால் நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு போகிறேன். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப very spick and span she keeps everything very neat and clean. She's named for that. So she said, I have come to you for a few minutes. அப்படின்னு ராமகிருஷ்ண சொன்னாராம். இந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, கண்ணும் தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. And then he disappeared. She got up and she seriously thought about it. So my predecessor Swamiji was there at that time. So she rang him up. Swamiji, I had a dream like this. Was it a dream or a vision? I don't know. He said, okay, you come. At 4 o'clock, if you open our temple, you come. I will tell you, let us sit and chant some slokas about some, because she got afraid, you see. So she said. Then she came at 4 o'clock. He took her to the shrine. And there, while going around the shrine, he felt that durgandham, that bad smell he felt. He understood why Thakur has gone to this lady. Then he came out, and the boy who was working, taking the flower vases, etc., that boy was standing. He asked, did you change water in the flower vases? He just fell down at his feet, because his job will go. That is the situation. He fell at his feet and said, Swamiji, please excuse me, I was little not well. So 3 days I have not changed water in the flower vase. You see, flower vase was there, water was there, but he did not change. So if you keep, I do not know how many of you have experienced this, if you keep some plants in a flower vase without changing water every day, there is a bad smell that comes out. That smell is not palatable. It is not very delectable smell. So that smell, you would not love it. That smell came, and then he understood. And then he instructed the Pujari Maharaj to see for this every day that it is changed. And then that Swami told me this incident. And then he said, my dear brother, why Sri Ramakrishna ran to that lady to tell this? He could have told me. I would have taken immediate administrative action. But he went to that lady. I told him, Maharaj, definitely Thakur loves her. Is it not? Ativa Priya. That lady is Ativa Priya for him. That's why he went. Otherwise, he has got to Sabhaktak Me Priya. That type of bhaktas, many may be there. But Ativa Priya, not all. Only 1 or 2 will be there. So Ramakrishna went to her. So joke apart, the thing is that God resides in the image. In that center there was an image of Sri Ramakrishna. So beautiful image. And we all would know, sometimes I would go and sit, and there is no other work for me. Simply go there and sit and then look at the image completely. I loved our Pujari Maharaj way of looking at the image when he does the arati. Have you ever noticed that? Yes. You can see him, how with such a great bhava, he just looks at the image as if, hey Ramakrishna, I am yours, you are mine. Like that he's telling. So it's such a wonderful feeling. Whether he does or not, I don't know. I have to ask him. But it appears to me like that.
That itself is a great experience for me. You see, I may not have that type of relation with Sri Ramakrishna, but somebody is having that type of relation, that sadbhava, uttamo sadbhava, that he is having, thinking about that, I am exhilarated. I feel happiness. So, this is what the method of worship that Shashi Maharaj taught us. So, never think anywhere. Even if you see anywhere a small paper, a picture is there, don't think it's a mere paper picture. You know, in our houses, I was taught from the childhood onwards, if any paper, a small paper is falling somewhere, you have to take it and put it in the proper dustbin. And before that, you should touch your head, because that is Saraswati. We say Saraswati, that Saraswati is there. In every writing instrument, Saraswati is there. In pen, Saraswati is there. After writing the pen, you should not throw it in there on the table. You should keep it at a particular spot. So, these things were taught in the childhood. Then you know that even in small actions, God is present. And that is the biggest teaching of Shashi Maharaj for us. He never felt God or Ramakrishna was not with him. And as Atmaghananandaji explained to us, how that type of rigorous Pujari Swami was completely transformed by Swami Vivekananda and told him the purpose of Ramakrishna's avatara has to continue. So that's a wonderful message. I also appreciate our brother for bringing out this forgotten truth by us. So don't ever remain in the Adama stage only. Slowly try to improve and come to the Uttama stage where we can have the oneness with our deity. And may Shashi Maharaj on this wonderful day give us blessings so that we can also rise in spiritual ladder. Om Shanti 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 Harihi Om Tat Sat Sri Ramakrishnaarpanamastu. So thank you, Maharaj, for your wonderful definition.